ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 14/11/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள்ன்றார். அவற்றின் மீதுள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள், ஏன்னா அவற்றிற்கு நெருப்பு பிடிக்கப் போகுதுன்றார். ஸோ அதனால் அழியக்கூடிய எந்த ஒரு பொருள் மீதும் நீங்கள் பற்ற வைக்காதீங்கன்றார் பாபா. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் இருக்கின்றது? பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக்கி தேவதையாக ஆக்குகின்றது. இது மிகவும் ரகசியமான காரியம் என்றார் பாபா. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். மனிதன் தேவதையாக ஆகும் பொழுதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனுடைய முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்து விட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் அனைவரையும் சிரேஷ்டமான நடத்தை உடையவராக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்றீர்கள். இதுதான் உங்களுடைய கடமை என்றார் பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நம்முடைய சுய தர்மம் மற்றும் நம்முடைய வீடு நினைவுக்கு வருகிறது என்றார் பாபா. நம்முடைய சுய தர்மம் என்ன? அமைதி. நம்முடைய வீடு அமைதி நிறைந்தது இல்லையா? அப்போ ரெண்டுமே நினைவுக்கு வருது என்றார். பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவது இல்லை. தந்தையின் குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி நினைவிற்கு வரும். ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியில் வந்து விடுகிறது என்றார் பாபா. நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன், அமைதி கடலான பாபாவினுடைய குழந்தையாவேன். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சுரூபமாக ஆக்குகின்றார். முக்கியமான விஷயமே என்ன? தூய்மையினுடையது தான் பாபா. தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று இருக்கு. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட கிடையாது. தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் இருக்கின்றன. எனவே விகாரி உலகம் என்று கூறப்படுகிறது. அது நிர்விகாரி உலகம் ஆகும். காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவு பாடப்பட்டிருக்கு. பிரம்மாவினுடைய பகல் மற்றும் பிரம்மாவினுடைய இரவு. பகல் என்றால் என்ன அர்த்தம்? சுகம். இரவு என்றால் என்ன அர்த்தம்? துக்கண்டார் பாபா. இரவில் அலைய வேண்டியிருக்கும். பார்க்க போனால் இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது. ஏன்னா இரவு நேரத்தில் எல்லாம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அப்படி சொல்கிறார் பாபா. ஆனால் பக்திக்கு அலைவது என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இரவுன்னு எதுக்கு சொல்கிறார் பாபா? பக்திக்கு சொல்கிறார். குழந்தைகளாகி நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரங்கள் காரணமாக பாவங்கள் இருந்தன. அதில் முக்கியமானது காம விகாரண்டார் பாபா. அதனால்தான் மனிதர்கள் பாவ ஆத்மா ஆகின்றார்கள். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளும் கெட்டுவிடுகிறது என்றார். எனவே இந்த காம விகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகத்திற்கு அதிபதியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே உள்ளுக்குள்ளே அவ்வளோ குஷி இருக்கணுன்றார் பாபா. மனிதர்கள் பதித்தமாக ஆகும் பொழுது எதையுமே புரிந்து கொள்வது இல்லை. இந்த காமத்தின் காரணமாகத்தான் எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுகின்றன, எவ்வளோ அசாந்தி, கதறுதல் ஆகியவை ஆகிவிடுகின்றது. இந்த சமயத்தில் உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் இருக்கின்றது? ஏன்னா எல்லோருமே பாவ ஆத்மாக்கள்ன்றார் பாபா. விகாரங்களின் காரணமாகத்தான் அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. நாமும் முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் உதவாதவராக இருந்தோம் என்பதை இப்போது பாபா மூலமாக புரிந்துள்ளீர்கள். பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது. உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்கப் போகிறது என்றார். அது எல்லா சரீரமும் அழியப் போகுது அப்படின்னு சொல்கிறார். இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கின்றீர்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்துவிடும். ஆத்மாவை நெருப்பு பிடிக்காது. ஆத்மா இன்சூர் செய்யப்பட்டது போல என்றார். அதை காப்பீடு செய்யப்பட்டது போல. ஆத்மாவை எப்பொழுதாவது இன்சூர் செய்கிறார்களா? என்ன இன்சூர் சரீரத்திற்கு செய்விக்கிறார்கள்.
இது ஒரு நாடகமாகும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் மேலே இருக்கிறது. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆத்மா உருவாக்கப்படுவது இல்லை. ஆத்மா என்றைக்குமே இருக்கவே இருக்கின்றார். புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா என்று மட்டும் ஆகின்றது. 5 விகாரங்கள் காரணமாக ஆத்மா எவ்வளோ அசுத்தமாக ஆகிவிடுகிறது. இப்போ பாபா பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறாரு. விகாரத்தினால் முழு நடத்தையும் கெட்டு விடுகிறது. நன்னடத்தை என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது யாருக்குமே தெரியாதென்றார். பகவான் எவ்வளோ அறிவாளியாக ஞானம் நிறைந்தவராக ஆக்குகின்றார். பாபா நம்ம ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார் என்று கூறுகிறார். சிவனுடைய கோயிலுக்கு சென்று வணங்குகின்றார்கள். ஆனால் அவர் யார் என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. சிவகாசி விஸ்வநாத் கங்கா அவ்வளவுதான் கூறிக்கொண்டு மட்டுமே இருக்கின்றார்கள். சிறிதளவும் பொருள் புரியாமல் இருக்கின்றார்கள். புரிய வைத்தீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்களோ வேத சாஸ்திரங்கள் ஆகியவை அனைத்தும் படித்திருக்கின்றோம் என்பார்கள். இதை தாரணை செய்வதில் குழந்தைகளாக உங்களிலும் வரிசைக்கிரமமாக இருக்கின்றார்கள். ஒரு சிலரும் மறந்து விடுகிறார்கள். ஏனெனில் முற்றிலும் கல் புத்தி உடையவராக ஆகிவிட்டுள்ளார்கள். எனவே இப்போது யாரெல்லாம் தங்க புத்தியாக ஆகியுள்ளார்களோ அவர்களுடைய வேலையாவது மற்றவர்களையும் தங்க புத்தியாக ஆக்குவது. கல் புத்தியினரின் செயல்களே அவ்வாறு தான் நடக்கின்றார். ஏன்னா அன்னம் கொக்குகளாக ஆகின்றார்கள் அல்லவா. அன்னமாக இருக்கக்கூடியவங்க ஒருபோது யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. கொக்காக இருக்கக்கூடியவங்க துக்கம் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது என்றார் பாபா. யார் துக்கம் தராங்களோ அவர்களை பாபா என்ன சொல்கிறாரு? கொக்குன்றாரு, அரக்கர்கள்ன்றாரு. அடையாளம் தெரிவதில்லை என்றார். நிறைய சென்டர்களில் கூட இது போல் விகாரிகள் நிறைய பேர் விடுகிறார்கள். நாம் தூய்மையாக இருக்கின்றோம் என்று சாக்கு கூறுகிறார்கள். ஆனால் அது பொய் என்றார் பாபா. பொய்யான உலகம் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது இருப்பது சங்கமமாகும். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருகின்றார். யார் பொய் பேசுகிறார்களோ பொய்யான காரியம் செய்கின்றார்களோ அவர்களே 3வது நிலை அடைகிறார்கள். 1வது 2வது மற்றும் 3வது நிலைகள் உள்ளன அல்லவா. இவர் 3வது நிலையினர் ஆவார் என்பதை தந்தையால் கூற முடிகின்றார். யார் சொல்றார் பாபா? யார் பொய் கூறுகின்றார்களோ அவர்களை கூறுகிறார். தூய்மையினுடைய முழுமையான நிரூபணம் அளிக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து தூய்மையாக இருக்கின்றீர்கள். இது இயலாத காரியம் என்று சிலர் கூறுகிறார்கள். நாங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் தூய்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இயலாத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் குழந்தைகளிடம் யோக பலம் இல்லாத காரணத்தினால எவ்வளோ சுலபமான விஷயத்தை கூட முழுமையான வகையில் புரிய வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இங்கே எங்களுக்கு பகவான் படிப்பிக்கின்றார் என்ற இந்த விஷயத்தை அவர்களுக்கு நீங்கள் புரிய வைப்பது இல்லை. தூய்மை ஆகிவிடும் பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். உங்களுக்கு வலுவான லாட்டரி கிடைக்குது என்றார் பாபா. நமக்கு இன்னுமே குஷி ஆகிறது. ஒரு சில குழந்தைகள் கந்தர்வ விவாகம் செய்து அதாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு தூய்மையாக இருந்து காண்பிக்கிறார்கள். ஞானம், பக்தி மற்றும் வைராகியம் என்பது பற்றியும் புரிய வைத்துள்ளார். ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதி என்றார் பாபா. இப்போ ஞானம்னா என்ன அர்த்தம்? பகல். பக்தி என்றால் இரவு. இந்த இடத்துல பகல் எதுக்கு சொல்லப்படுகிறது? சத்தியகம், திரேதாகம். இதை பாபா ஞானம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பக்தி இரவு, துவாபரயுகம், கலியுகம். பிறகு பக்திக்கு பின்னால் இருப்பது வைராகியம், அது சங்கமயுகம். சங்கமத்தில் நமக்கு என்ன ஆகுது? வைராகியம் ஏற்படுது இல்லையா? விகார குணங்கள் மேலே, இந்த பழைய உலகத்தின் மேலே வைராகியம் வருது இல்லையா? இதை தான் ஞானம், பக்தி, பிறகு வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பதித்தமான உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை. இந்த ஆடையை களைந்து வீடு செல்ல வேண்டும். 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவடைந்தது. இப்பொழுது நாம் சாந்தி தாமம் செல்கிறோம். முதலில் பாபாவினுடைய விஷயத்தை நீங்கள் மறக்கக்கூடாதுன்றார் பாபா. நரகம் எவ்வளோ பெரியதாக இருக்கிறது, சொர்க்கம் எவ்வளோ சிறியதாக இருக்கின்றது. புதிய உலகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இங்கோ எத்தனை ஏராளமான தர்மங்கள் இருக்கின்றன. அநேக தர்மங்களின் விநாசம் ஆகிறது. பிறகு பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. பாவனமாக இருக்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணர் என்ற பெயர் இருக்கிறது. தூய்மையற்று இருக்கும் பொழுது பிரம்மா என்ற பெயர் இருக்கிறது.
பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவினுடைய இரவு. சிவபாபாவிற்கு படைப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களோ இருக்கவே இருக்கின்றார்கள். ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். ஏன்னா ஆத்மா அனாதின்றார் பாபா. ஆத்மா யாரும் படைக்கல. எனவே அனாதி என்று கூறப்படுகிறது. தந்தை அனாதி. எப்படி ஆத்மா அனாதியோ அதே போல் பரமாத்மா பாபாவும் அனாதி. எனவே ஆத்மாக்களுக்கும் அனாதி ஆவார்கள், ஆத்மாக்களும் அனாதி ஆவார்கள், நாடகமும் அனாதி என்றார் பாபா. இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகமாகும். சுய ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதல் இடை கடையின் கால அளவு பற்றிய ஞானம் கிடைக்கிறது. தந்தை ஆவார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தலைவனுடையவராகி விடுகின்றீர்கள். பிறகு ராவனுடைய ராஜ்யத்தில் அனாதியாக ஆகிவிடுகின்றீர்கள். பிறகு உங்களுடைய கேரக்டர்ஸ் கெட்டுவிட ஆரம்பிக்கிறதுன்றார் பாபா. அதன் நன்னடத்தை கெட்டுவிட ஆரம்பிக்கின்றது. விகாரங்கள் உள்ளன அல்லவா? மனிதர்கள் நரகம் மற்றும் சொர்க்கம் எல்லாமே ஒன்றாக நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் மறைமுகமாக இருக்கின்றீர்கள். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதிவிட்டுள்ளார்கள். எவ்வளவு நூல் உருண்டை சிக்கலாக ஆகிவிட்டுள்ளது என்றார் பாபா. நாங்கள் எதற்கும் உதவாதவர்களாக இருக்கின்றோம் என்று தந்தையைத்தான் அழைக்கின்றார்கள். கடவுளை தான் கூப்பிடுறாங்க இல்லையா? தூய்மையாக ஆக்கி எங்கள் நடத்தைகளை திருத்துங்கள் என்று தந்தையைத்தான் கூறுகின்றார்கள். உங்களுடைய நடத்தை எவ்வளோ திருந்துகிறது. ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக இன்னுமே கெட்டு விடுகிறார் என்றார் பாபா. நடத்தை மூலமாகவே தெரிய விடுகிறது. இன்று அன்னம் என்று அழைத்து கொள்கிறார்கள், நாளைக்கு கொக்காக ஆகிவிடுகின்றார்கள். தாமதம் ஏற்படுவதில்லை. மாயை கூட பார்த்தீங்கன்னா மிகவும் ரகசியமாக இருக்கின்றார் பாபா. இங்கே ஏதாவது தென்படுகிறதா என்ன? வெளியில் வெளிப்படும் பொழுது தென்படுகிறது என்றார் பாபா. பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள். ஓடி விடுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இவ்வளோ பலமாக விழுந்து விடுகிறார்கள் என்றால் எலும்புகளே நொறுங்கி விடுகின்றன என்றார். இந்திரபிரஸ்தத்தினுடைய விஷயமாகும், தெரிந்தே விடுகிறது. அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாது. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் வந்தே விடுகிறார்கள். முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள் என்று பாபா கூறுகிறார். விகாரத்தில் சென்றார்கள் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்போ குழந்தைகளாக உங்களுடைய புத்தி எவ்வளோ மாற்றம் அடைகிறது. பிறகும் மாயை அவசியம் ஏமாற்றுகிறது என்றார் பாபா. இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை வேண்டுண்டார். ஏதாவது விருப்பம், அதாவது ஆசை கொண்டார்கள் என்றால் அவ்வளோதான், ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயா ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்களால் இதயத்தில் இடம் பெற முடியாது. ஒரு சில குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் தந்தையை கூட முடித்து விடுவதற்கு தாமதிப்பதில்லை என்றார் பாபா. லௌகீயத்தில் சொல்கிறார். லௌகீயத்தில் அந்த மாதிரி குழந்தைகள் கூட இருக்காங்க. அப்பாவையே கொன்று விடக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் இருக்கிறாங்களா, தாமதிப்பதில்லை என்றார். குடும்பத்தை கூட அழித்து விடுகின்றார்கள். மகான் பாவாத்மாக்களாக இருக்கின்றார்கள். ராவணன் என்னவெல்லாம் செய்வித்து விடுகிறான். மிகவும் வெறுப்பு ஏற்படுகிறது. எவ்வளோ அசுத்தமான உலகமாக இருக்கிறது. இதன் மீது ஒரு பொழுதும் நீங்கள் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. தூய்மையாக ஆவதற்கு மிகுந்த துணிவு வேணுன்றார். உலகத்தினுடைய அரசாட்சி என்ற பரிசு பெறுவதற்கு தூய்மை முக்கியமானது. தூய்மை காரணமாக எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுகின்றன. சரித்திரம் மற்றும் பூக்கோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும் என்று இப்பொழுது பாபா கூறுகிறார். எல்லோரும் திரும்ப வந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஒன்றாக செல்ல முடியும். தந்தையை கூட அனைவரும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தானே வந்துள்ளார். தந்தை வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மாயினுடைய ஏமாற்றத்திலிருந்து தப்பித்து இருக்க எந்த ஒரு விதமான இச்சையும் கொள்ளக்கூடாது. அது எந்த ஒரு விதமான ஆசையும் இருக்கக்கூடாதுன்றார். ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராக நீங்கள் ஆக வேண்டும். அப்போ தான் மாயாவினுடைய ஏமாற்றத்திலிருந்து தப்பித்திருக்க முடிகின்றார். செகண்ட் பாயிண்ட், உலக அரசாட்சியினுடைய பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மையாகும். எனவே தூய்மையானவராக ஆவதற்கான துணிவு கொள்ள வேண்டும்ன்றார்.
தங்களுடைய நடத்தைகளை திருத்த வேண்டும். வரதானம் எப்பொழுதும் நினைவின் குடநிழலுக்கு கீழே மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயை வென்று வெற்றியாளர் ஆகுக. எப்பொழுதும் நினைவு என்ற குடநிழலுக்கு கீழே மரியாதையினுடைய கோட்டுக்குள் இருக்கக்கூடிய மாயாஜீத் விஜயி பவன்டார் பாபா. அதாவது மாயை வென்று வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: பாபாவின் நினைவு மட்டும்தான் குடநிழலாகின்றார் பாபா. குடநிழலில் இருப்பது என்றால் மாயாஜீத் விஜய் ஆவதாகும். எப்பொழுதும் நினைவின் குடநிழலுக்கு கீழே மற்றும் மரியாதையின் கோட்டுக்குள்ளே இருக்கின்றார் பாபா. பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்கின்றார். அப்பொழுது உள்ளுக்குள் வருவதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. மரியாதையின் கோட்டில் இருந்து வெளியேறினால் மாயா தன்னுடையவராக ஆக்குவதில் புத்திசாலியாகின்றார். ஆனால் அநேக முறை வெற்றி அடைந்துள்ளோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாகும். இந்த நினைவில் இருந்து எப்பொழுதும் சக்தியாக இருங்கள், சக்திசாலியாக இருங்க. அப்பொழுது மாயாவிடம் தோல்வி அடைய முடியாது. பாபா என்ன நினைக்க சொல்கிறாரு? அநேக முறை நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். புதுசாக ஒன்றும் நான் வெற்றி அடைய போகிறதில்லை. பல முறை நான் வெற்றி அடைந்திருக்கிறேன். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாகும். இந்த நினைவில் இருந்தீங்கன்னா நீங்கள் சக்திசாலியாக ஆகிடுவீங்க. அப்போ மாயாவிடம் நீங்கள் தோல்வி அடைய முடியாது. ஸ்லோகன்: அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது முழுமைத்தன்மையினுடைய அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி.